எதற்காக நான் காலம் முழுவதும் கன்னியாக இருக்க வேண்டும் என்று நான் சபதம் எடுத்து என் தாய் தந்தையிடம் கேட்டு நான் இப்படி இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியவில்லையா? தெரியாது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் அம்மா. இதோ இருக்கின்றாரே ஒரு அருமை ஐயா. ஆமா. அவருடைய பெயர் என்ன? நீதிபதி என்று சொல்லுவார். ஆமா. முதலில் திருமணம் செய்தார்கள் அவருக்கு. ஆமா. திருமணம் செய்த உடனே 2 குழந்தைகளை ஈன்றெடுத்தார். ஈன்றெடுத்த உடனே மனைவி இறந்து விட்டார். அப்படியா? உண்மைதான். அருள்குமார் கங்கா என்று நீதிபதி என்று சொல்லக்கூடிய பெயராலே 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். செஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த சங்கராபுரம் என்று சொல்லக்கூடிய மாமியார், நீதிபதி உடைய மாமியார் சங்கராபுரம் அஞ்சாலை என்று சொல்லக்கூடிய பெயராலே 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். நன்றி, வணக்கம். எதற்காக நான் மனக்கவலையோடு இருக்கின்றேன் தெரியுமா? எதற்காக கண்ணன் சிலை வைத்து பூஜை செய்கின்றேன் தெரியுமா? இந்த நீதிபதி ஐயா இருக்கின்றாரே, முந்தி முதலாக திருமணத்தை செய்தார்கள். முந்தி முதலாக திருமணத்தை செய்து பிறகு 2 குழந்தை ஈன்றெடுத்த பிறகு மனைவி இறந்து விட்டாள். அப்படியா? உண்மைதான். பெற்ற பிள்ளைகள் தாய் பாசத்திற்காக இயங்கும் என்று மறுபடியும் அவருடைய தங்கையை திருமணம் செய்தார்கள். அப்படியா? உடனடியாக தாய் பாசம் மீண்டும் அதற்காக பிள்ளைகள் எங்கள் தாய் பாசத்தை எங்கு மறந்து விடுமோ ஏங்கி விடுமோ என்று ஒரு கண்ணீரும் கவலையோடுமாக அவர் இருந்தார். இருந்து திருமணத்தை செய்தார். திருமணத்தையும் 2 குழந்தையும் தாய் தந்தையோடு சந்தோஷமாக இருந்தது. பிறகு என்ன நேர்ந்தது தெரியுமா? என்ன நேர்ந்தது? திருமணம் செய்த பிறகு 2 வருட கூட ஆகவில்லை. 2 வருட பிறகு அவருடைய நிலைமையை பார்த்தாயா? வாழக்கூடிய வயதாக இதனுடைய வயது, பிள்ளைகளுக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய தருணம், ஆமா, படிக்க சொல்லக்கூடிய தருணம், அனைத்துமே பிள்ளைகள் இழந்து தன்னன் தனிமையிலேயே தாயும் இழந்து தந்தையும் இழந்து இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டாரே. பார்த்தாயா? கேட்பதற்கே ஒரே பாவமாக இருக்கின்றது. ஆமாம் அம்மா, ஒரே துன்பமாக இருக்கின்றது. அவருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை
நாளைக்கு எனக்கும் வராதா என்று நான் நினைக்கின்றேன். அப்படியா? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு காரணத்தால் தான் காலம் முழுவதும் நான் கன்னியாகவே இருக்க வேண்டும். அந்த திருமண வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று நான் இருக்கின்றேன் தெரியுமா? எங்கு நான் இருந்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் என் தாய் இருக்கின்றார்களே சந்திரவதனி, ஆமா, என்னை ஈன்றெடுத்து விட்டு மறைந்து விட்டார்கள். ஆனால் எங்கு நான் தாய் பாசத்திற்காக இயங்குவேனே என்று எனது சிற்றன்னை இருக்கின்றார்களே கற்பகவல்லி, இன்று முதல் தாய் பாசத்தை நான் மறக்காமல் தாய் என்று அவளையே நிறுத்திக் கொண்டு அல்லும் பகலும் 60 நாளில் நான் அவளையே நிறுத்திக் கொண்டு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்றுதான் நான் காலம் முழுவதும் கன்னியாக இருக்க வேண்டும் என்று சபதத்தோடு இருக்கின்றேன். காலம் முழுவதும் அந்த இறைவனோடு அந்த இறைவன் பாதத்தோடு நான் சேரப்போகின்றேன். அப்படியாகட்டும் அம்மா. அப்படியே ஆகட்டும், நான் அமருகின்றேன். சரியா? யாராவது வந்தால் எனக்கு குரல் கொடுக்க வேண்டும். அப்படியாகட்டும் அம்மா.